நாடகத்தை கெடுக்கிறேன். அருமையான கூட்டம். இந்த கண்ணாடி 13 ரூபாய்க்கு வாங்கி ஒரு மதியம் தெரியல. நான் கூட என்னடா இருட்டில் இருக்குன்னு. ஆமா, இது செம்பட்டி கிராமமா இல்லை மாநாடா? அருமை அருமை. இந்த கொட்டையை பிரிக்கல. சரி, மைசெட்டு அருமையான அருமையான கூட்டம். மைசெட். பெத்தம்மாள் பெத்தம்மாள் தெய்வத்தினுடைய அருள் நல்லா இருக்கு. பூரா சொந்த சாமியன் தானே. ஏன்னா வாடகைக்கு எடுக்காத அவன் நைட்டு வந்து உன்ட்ட காசு கேட்டுட்டு இருப்பேன். டொங்காஸ்னோ அவ்வளோதான். தாய்மார்கள் இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாமையே உட்காந்துருப்பிய. சாமி ஆடி எத்தனை பேர்த்த எவன் உழப்புறானோ. சாமி ஆடும்போது இளவட்டமெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, வயசான ஆளுங்க ஆடும்போது அவங்கள பிடிங்க. வயசு புள்ள ஆடும்போது எவனாவது போய் பிடிச்சின்னா மணிக்கட்டோட ஒடிச்சே வரும். அங்கே தான் 50 பேர் இருக்காங்க. இங்கிட்டு வயசான ஆளுக்கு ஒரு வில்ல இல்லை. ஒரு சாங்கு சாமியை போட்டுக்கிடுவோம். ஹலோ ஹலோ எக்கோ வை. அன்னதந்தான் வணங்கி செம்பட்டி அருமை சமையோர் வணங்கி அருமை இந்த சமை வணங்கி செம்பட்டி கிராமத்திலேய கட்டழகி நமக்கு முத்தையா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. நமக்கு முத்தையா குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அவோ கைதட்டின இந்த 4 பேர்த்துக்கு நன்றி. இந்த 4 பேர் தான் தமிழ்நாடு. அங்கிட்டு இருக்கா எல்லாம் ஆந்திராவா? கைதட்டணும். சாமி இல்லாம நம்ம கிடையாது. வாங்க போ. ஆசாரம் தவறாத கருப்பையும் காப்பாத்தாங்க. முத்தவேல் பங்காளி சார்பாக பப்பு நான் நினைக்கிறோம் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தி கௌரவப்படுத்திக்கிறோம். அவசரத்தில் ஏன் துண்டு எடுத்து வந்துடாத. பவுடர் அளிக்கிற துணி எப்படி கண்டுபிடிச்ச மாதிரி. முகுந்தன் மலையரசி சார்பாக முகுந்தன் மாலையும் முன்னாடியும் சேர்த்து போடுறோம். என் 2 பேரும் பஸ்ஸுக்கு நேரமாச்சா?
ஏன் அவ்வளோ வேகம்? மெதுவாக போட வேண்டியானே. இங்கே இவங்களுக்கெல்லாம் இருக்கா? இவங்களுக்கு வாங்க வாங்க வாங்க. இங்கே ஆர்மணியத்தை கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் எங்களது தங்கராஜ் அவர்களுக்கு செம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய பி முகுந்தன் எம் மலையரசி குடும்பத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். மிருதங்க கொண்டிருக்கும் நைனா கோபி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். ஆல்ரவுண்ட் மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி இங்கே கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே இங்கே மஞ்சள் சட்டை துண்டு இல்லாமல் முண்டமா குளிப்பேன். நல்ல நல்ல தாள இருந்து கொண்டிருக்கும் முத்துக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மைசெட்லாம் போட்டியலா? அப்போ ராத்திரியா போட்டியா? செஞ்சா சொல்லிட்டேன். ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பெத்தம்மாள் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார். வாங்க. யூடியூப் 2 பேர் வாங்கப்பா. யூடியூப் வாடா. மாரிமுத்து பாம்பாட்டி மாரிமுத்து உதவியாளர் வாப்பா வாப்பா. யூடியூப் போடணும். அவங்க தான் உலகம் பூரா காமிப்பாங்க, இல்லைன்னா உன் மூஞ்சில காட்ட மாட்டாங்க. ஐயா இல்ல கோயில் மேல இருக்கவங்க அப்பா இறங்க சொல்லிட்டேன். ஐயா ஐயா இறங்கி உட்காருங்க. அது கோயில் நினைச்சீங்களா காங்கிரீட் நினைச்சீங்களாடா? சாமி மேலாம் ஏறக்கூடாதா? காவல்துறை அதிகாரி ஐயா அவர் தான் மெயினாக போடணும். நாளை பின்ன ஹெல்மெட்லாம் போனால் பிடிச்சிட்டு வரல, மெயினாக போடணும். காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். யூடியூப் உதவியாளர் என் அன்பு தம்பி பாம்பாட்டி மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். காவல்துறை இபி போட்டாச்சா? போஸ்ட் மரத்துக்கு போட்டியா? சரி சரி, நீ பப்புன்னு போடலாம்னே. நீ என்னையோட நல்ல டைலாக் பேசுற. அடுத்த படத்துல யூஸ் பண்ணி. ஹலோ ஹலோ ஹலோ, காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கய்யா. இந்த கூட்டத்தில் எங்கே வர போறாரு? ஒரு 8 போய் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு வாவேன், வேலை முடிஞ்சு. எங்களுக்கு மலர் மாலை என வைத்து பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத ஒரு அன்பான கிராமம் செம்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய பி முகுந்தன் சிங்கப்பூர் எம் மலையரசி குடும்பத்தார்களுக்கு கோடான கோடி நன்றி. வணக்கத்துக்கு அடிச்ச ஒரே ஆல்ரவுண்டு வந்தாண்டா. சடக்குன்னு ஏன் அந்த அடி அடிக்கிறான்னு இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகிட்டா நம்ம 100 போன் அடிச்சாலும் எந்திரிக்க மாட்டேன். கண்டிப்பா. காரணம் நரம்பிஸ்த டொங்காஸ்லா. அவ்வளோதான். உண்மையிலேயே மைசெட்டு சிரிச்ச முகத்தோடு 100க்கு 10 பேர் தான் நான் சந்திப்பேன். அதில் ஒரு மைசெட்னா சரி பெத்தம்மாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் நீ 1 கோடிக்கு ஆடிக்கார் வாங்கணும், நாங்கள் எல்லாரும் தெருவில் தெரியணும். அதே ஆசை. அப்புறம் நான் அவன் காரில் ஏற்றுவேனாக்க? கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம பக்கத்தில் போனாலும் எத்துவேன். ஆமா, அங்கிட்டு போங்கடான்னு. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கான். ஏன்னா உலகத்தில் கவலை இல்லாத மனுஷன் யாருன்னா பிறந்த குழந்தைய தவிர எல்லாருமே கவலை இருக்கு. நாட்டினுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்கு. கவலை இல்லாத ஆள் யாருன்னா இந்த அதிகமாக தண்ணி அடிக்கிறேன் கவலைப்பட மாட்டேன். பொம்பளையால உரம் பாவம் சிரிக்குது. புருஷனுக்கு சோறு விடாம வந்து உட்காந்துருப்பிய. இப்படி உணர்ச்சியா நாடகம் பார்க்க சொல்லுது. ஈகி அல்ல சிரி. இவ்வளவு நான் இந்த மேடைக்கு வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். பெயிண்ட் அடிக்க வந்தேன். எல்லாம் நகைச்சுவை தான், சிரிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே இந்த முத்தையா சாமி அருளோடு 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நீங்க எல்லாரும் வாழணும் ஐயா. கிருனே இருந்தா நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். கை தட்டுங்க, இல்லைன்னா விளக்க மாத்த கொண்டே எரி வந்ததுக்கு அப்படி கை தட்டலாம். ஜிங்கா அது ஜட்டி ஓடாம எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, அள்ளிட்டானடா. ஏன்னா உலகத்திலேயே கவலையை மறக்க ஒரு மருத்துவர் யாருன்னா கோமாளி நகைச்சுவை நடிகர் தான். கண்டிப்பா சிரிக்க வைக்கிறோம். ஆமா. ஆனா சிரிக்கிறது வந்து எப்படி சிரிக்க வந்தாலும் சிரிச்சிடணும். சில பேர் நல்லா சிரிக்கிறவன் இந்த சிரிக்காதவன் பக்கத்துல உட்காந்தா கெடுத்து விட்டுருவேன். அவன் கெக்கன்னு சிரிப்பேன், மாடு கிட்ட அத்துட்டு ஓடிடுறான். இவன் லைட்டா சிரிக்கிறேன். ஒரு சில ஆள் நல்லா காமெடி பண்ணுவேன், முன்னாடி உட்காந்துக்கிட்டு
ஜோக்கம் அப்படின்னா மயிர் மாதிரி இருக்கும். ஆமா. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நாடகம் வள்ளிதிரமன் நாடகம் மாதிரி யாரும் தண்ணியை போட்டு வள்ளியை வர சொல்லு, நாரதரை வர சொல்லு, ராஜவாட்டை வர சொல்லு வேலையே கிடையாது. அப்படியே வந்தாலும் 2 பேரும் அருவா கம்போட வருவேன். ஆமா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு அருவா. மருதமணி வேற வந்திருக்கேன் பாவம். அவனை ஒரு ஊருக்கார சொன்னாங்க, யூடியூப்ல பார்த்துவிட்டு, அண்ணே நம்ம கருப்புசாமி கோயிலுக்கு ஒரு கருப்பு போடணும்ட்டார். சரி. நான் சொன்னேன், ஆளு கூட்டு வரல, ஆமா. எங்க அண்ணன் மருதமணி போடுவேன் சரி அப்படின்னு சொன்ன உடனே இவன் வேஷம் கட்டிட்டேன். கட்டினா முண்ட சலங்கையை செமக்க முடியல. அருவா வேற ஒரிஜினல் அருவா 25 கிலோ. சரி. அதை நாய் இழுத்தது மாதிரி இழுத்துக்கிட்டே வைக்கேன். போய் நான் சொன்னேன், மருதங்குடியில் மருதவுடைய ஐயனார் தான் என் குலசாமி, ஆனால் துடியா வரும். நீ என்ன பண்ற, அருவால அந்த கோயில் அங்கே இருக்கு இருட்டுக்குள்ள, அங்கே போய் வச்சு உன் சாமியை கும்பிட்டு இந்தா இப்படி நெல்லு. நான் மேடையில் சாமியை கூப்பிடும்போது கூட்டத்துக்குள்ள ஆடி வாடான்னு மருதமணியை சொல்லிட்டேன். மருதமணி வேஷம் கட்டி போயிட்டேன். போய் அருவாலை கோயிலில் வச்சு குப்புற விழுந்து கும்பிட்டவே மண்ணு ஊரா மூஞ்சில ஒட்டிக்கிருச்சு. சரி. இவன் முண்டைக்கு ஒரு கண்ணு மேல தெரியாது. இவன் அருவாலை எடுத்துட்டா அங்கன ஒரு 10 நாய் படுத்து கிடந்ததை பார்க்கலவன். சரி. அது எந்திரிச்சு பார்த்துருக்கு. இவன் சிப்பி பாற நாய் மாதிரியே தெரிஞ்சிருக்கான். விரட்டி இருக்கு, வேப்ப மரத்தில் ஏறிட்டேன். நான் அந்த கருப்பு இந்த கருப்புன்னு கூப்பிடுறேன், ஆள் வரல. இங்க யூடியூப் எடுக்கிற முறியன்ட்டு சொல்றேன், எங்கடா அவன் ஆளை காண. அப்புறம் போய் இறங்கிட்டு வந்தேன். அது மாதிரி இந்த சின்ன கருப்பு பெரிய நாடகத்தில் என்ன பண்ணுவோம்னா, மேடை உரம் பெட்ரோல் ஊற்றி தீய வச்சு விட்டுருவோம். அதெல்லாம் கிடையாது. இங்கே 7 செம்பு வைப்போம். இந்த 7 செம்பை உங்கள் குலசாமியை நினச்சி தூக்கி நீங்கள் ஆடணும். ஏன்னா அது ரொம்ப சங்கட்டமாக இருக்கு. சில ஒம்பளையும் ஆடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுது. நான் வீடு வீடாக தட்டி ஏம்மா செம்பை காணான்னு சொல்கிறதுக்குள்ளே 6 ஒம்பளை வச்சிருச்சு, 7வது ஒம்பது செம்பை காணோம். பார்த்தா டீ குடிக்கிற டம்ளரை கொண்டு வந்து வைக்குது. எங்க செம்புண்டேன், என் புருஷனுக்கு தண்ணி மந்து கொடுக்க செம்பு இல்லப்பா, டம்ளரை வச்சுக்கோங்க அந்த மாதிரி. அதனால இது ரோட்ல இருக்கவங்க இங்க வந்து உட்காருங்க, இடம் இல்லை போப்பா, இடம் இல்லை. ஏன்னா தலை சிறந்த இப்படி நடிகர்ல போட்டா கூட்டம் வரும். கண்டிப்பா. உண்மையிலேயே பக்கமேல கலைஞர்கள், பக்கமேலம்னா உங்களுக்கு தெரியும், இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் படுற கஷ்டத்தை நடிகர் பட மாட்டார்கள். ஏன்னா நடிகன் உள்ள போய் படுக்கலாம். இன்னும் எத்தனை பேர் கொண்டாடிக்கிட்ட வீடியோ கால் பேசுறாங்களோ, அந்த 4 பேரும் அப்படியே பாவம் சிமெண்ட் கம்பெனியில் வேலை வார்த்தை மாதிரி விடிய விடிய இப்படியே தான். மிஞ்சி மிஞ்சி போனா மை சட்டை முறப்பு, மை சட்டை ஒன்னே முறைக்கணும் தான், அப்படியே அப்படித்தான் இருக்கணும். கண்டிப்பா. ஓய், ஒருவேளை செக்ஸ் வீடியோ பார்த்துருப்பானடா, என் தம்பி அள்ளிட்டானடா. வர வர நாடகத்துக்கு நான் போற ஊர்ல எல்லாம் நான் ஹெட் மாஸ்டர் மாதிரி ஆயிட்டேன். ஒரு ஊர்ல நாடகம் பேச பெரும்பாலும் சரி. இப்ப இங்க மலையரிசியே நாடகம் பேச அன்பாளையத்துக்கு தான் வந்துச்சு. இந்த அன்பாளையத்துக்கு என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்கு என்னை தேடி வந்தாத்தே நாடகத்துக்கே வருவேன். ஆமா. ஏன்னா எனக்கு அதிக வேலை. ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் ஆதரவற்ற எல்லாம். இப்ப இல்லாதவளுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆளு தான். ஆமா. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1000 போன் வருது. அப்படித்தான் ஒரு ஊர்ல 48 பேர் வந்துட்டாங்க. 48 பேர் வந்து நாடகம் பேச வந்து 5 பவுண்டாக்கு என்ன காலி பண்ணிட்டேன். சரி. சரின்னு ஊத்தி கெடுத்து சரி நம்ம அன்னதானம் போடுவோம்ல. ஆமா ஆமா ஆமா. அதுல ஒரு பெரிய மனுஷன் சொன்னார், என்ன ராதா உன்னே மாதிரி சின்ன வயசுல இப்படி சேவையெல்லாம் யாரும் செய்ய முடியாது கண்டிப்பா அப்படின்னு அழுதுட்டாருப்பா. சரி. அழுது அவர் சொன்னார், சரி போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம். ஆஹா. போங்க ராதா, போகும்போது என்னத்தை கொண்டு போவோம்னு என் செருப்பை கொண்டு போயிட்டேன். அவனுக்கு 10 தான் என்னமோ தெரியலையே. அது அப்பயும் நான் கேட்டேன், ஐயா மற்ற ஊர் மாதிரி நம்ம ஊர்ல எதுவும் கரைச்சல் பிரச்சனைக்கு வேலை இல்லைன்றேன். சரி தம்பி, ஒரு சத்தம் தான் கொடுப்பேன் நான். சரி. ஊரே ஆப்பாயிருவாங்க. பெரிய நாட்டாமக்காரரா இருப்பார் போல. ஆமா, அப்படி நினைச்சிட்டு மேடையை விட்டு வெளியே தவறேன். சரி. 2 பேரும் அடிச்சு பாஞ்சிட்டாங்க. அவரை கூப்பிட்டேங்க, வாயா. சத்தமே வராண்டா அடிச்சு மூக்காந்தெல்லாம் உடச்சு கிடக்காங்க. சரி. உடனே அவர் சொன்னார், இந்த வருஷம் தான் தம்பி இப்படி எப்படியோ சாமி குறை வச்சிருச்சு பாஞ்சிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு போயிட்டார். உள்ள ஒரு பையன் வந்து சொன்னேன், அண்ணே
2 பேரும் சண்டை ஓட்டாங்கல்ல. ஆமாடா, இந்த வருஷமாவது சண்டை ஓட்டாங்க, போன வருஷம் 3 பேர்த்த வெட்டிவிட்டாங்கன்னேன். அப்போ ஊர் என்ன லட்சணத்தில் இருக்கும் பார். ஏன் பெரியவங்க மாதிரி நடந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இன்று உள்ள இளைஞர்கள் பூரா அந்த அளவுக்கு மதுவுக்கும் அடிமை ஆயிட்டான். காரணம் என்ன? பூராமே டாஸ்மாக் கடை. இந்த டாஸ்மாக் கடையை என்னைக்கு அடைக்கிறாங்களோ அன்னைக்கு தானே தமிழ்நாடு திருந்தோம். கைதட்டலாம், எங்க அண்ணன் தட்டுவார். பொம்பளையாளுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், புருஷன் குடிக்க நினைச்சு நீ கோயிலில் போய் காசு வெட்டி போடாத, உங்க ஆத்தா பண்ண சொல்லாத. அவன் டாஸ்மாக் கடைக்கு வண்டி எடுத்துட்டு போனா நீ இங்கிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு போ. அவன் ஆப் அடிச்சா நீ புல் அடிச்சுட்டு உட்காந்துரு. குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். ஒரு வீட்டில் புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் தண்ணி அடிச்சா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாரு. புருஷன் கையில தூக்கி கட்டுவேன் நெஞ்சுக்கு, எப்படியும் கோத்தா அவ உடனே தண்ணியை போட்டு சேலையை கட்டி, ஏடா உங்க அம்மா கலை பஞ்சாயத்துக்கு அது அம்மா முடிஞ்சு பாருங்க. அண்ணன் சிரிக்குது பாரு. ஏன்னா உலகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அத்தனை பேருமே நல்லா இருக்கும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துக்கு நீ ஒருவேளை சோறு கொடுத்தாலும் அவனும் தருமன் ஆகிறான், கேப்டன் விஜயகாந்த் ஆகிறான். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசு வந்த மாறம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகளை போட்டு கட்ட வாரம் மலை மணிகண்டான பார்க்கத்தான போறாயோ. நாங்க மலைகளை போட்டு கட்ட வாரம் மலை மணிகண்டான பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேராயோ. கொல்லிமலை ராலிமலை கரகமலை அஞ்சுமலை. கொல்லிமலை ஏன் ராலிமலை ஏன் வரகமலை ஏன் அஞ்சுமலை. அஞ்சுமலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. அஞ்சுமலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. பூராமே அவ்வளவுதான் நினைச்சிருப்பேன். நினைச்சா கணச்சிரு. இப்பத்தானே உனக்கு தானே சொல்றேன். ஏத்தாய் அவ பொண்டாட்டி இருந்தா உலக்க எடுத்து வெதர்ல அடி. என்ன குடிக்கிற பெரிய சீமாமையன். இதுல என்னன்னா சரக்கு கூட இன்னைக்கு லீவு தானே, திங்கக்கிழமை கடை அடைப்பான். முஸ்லீம் பண்டிகை தானே. அப்ப என் பூரம் குடிக்கிறாள் இல்லை இல்லைன்னு. இதுல என்னன்னா சரக்கு கூட எங்கனையும் வாங்கி போடலாம். சரக்கு ஓட்டுற ஆள்கிட்ட போய் கேட்டோம்னா சந்துக்குள்ள ஒந்துக்குள்ள போய் 10 ரூபா கமிஷன் கொடுத்தா வாங்கி தந்துடுவேன். ஆனா இந்த கணேஷ் போயில வாங்கும் போது அதெல்லாம் எப்படி பொண்டாட்டிக்கிட்ட முத்தம் கொடுக்குறாங்கன்னே தெரியல. சிறுநாய் பீவாட வரும் இஷ்டுவேன் சில பேர். அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டு ஒருத்தன் 8 தையல் போட்டிருக்கேன். இசுன்னு உதட்டில் கொடுத்துருக்கேன். என் பொண்டாட்டிக்கு எத்து பல்லு களி வங்குன்னு குடிச்சு இழுத்து உருண்டிருக்கேன். தம்பி இருப்பா, நான் ஒன்றும் கராட்டம் ஆடவல்ல. இந்த கிராமத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எல்லா இளைஞர்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சரி மாமான்ட்டேன், பொண்ணை ரெடி பண்ணிட்டேன்.
1990 89 பிறந்தவனுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கல. ஆமாம் மாமான்ட்டேன். என்ன நாண்டுக்கு சாக வேண்டியதான் நம்மகிட்ட. என்ன ஆமாம் மாமா வயிற்ற பிடுங்கணும் மாமா. எப்படி பொண்ணு கிடைக்கும்? பொண்ணு எப்படி கிடைக்கும்? பாடா படுத்துறேன். 80 வயசு கிழவன் 13 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை நடக்கிறது இந்த தமிழ்நாட்டில் தான். என் அன்பு தாய்மார்களே, ஒரு வயசு பிள்ளை வந்துட்டா, பக்குவத்துக்கு வந்துட்டா எல்லாருமே அதை கண்காணிங்க. பெத்த தாய் தான் இல்லைண்டா பிள்ளை உங்களுக்கு இல்லை. இந்த உலகம் அப்படி போய்கிட்டு. அதே மாதிரி காலேஜுக்கு அனுப்புகிற பிள்ளைய பூரா கவலைப்படாது. அங்கே 10 பேர் செக்யூரிட்டியாக பைக்கில் நிற்கிறேன். வீடு வரைக்கும் பாதுகாப்பாக விட்டு விட்டு பெட்ரோல் இல்லாமல் உருட்டிக்கிட்டு போவேன். பெத்த தாய் தான் போன் அடிக்குது மயனுக்கு. அடே அழகரு எங்கடா இருக்க? அருப்புக்கோட்டில் இருக்கம்மா. வரும்போது ஆட்டுக்கு தவிடு இல்லடா வாங்கிட்டு வாடா. உன் புருஷனை வாங்க சொல்லு. யார? பெத்த அப்பனை புருஷன்றேன். உன் வீட்டுக்கார வாங்க சொல்லு. அப்பா முடியாமல் படுத்துருக்காரா. வாங்க முடியாது போமா. பெத்த தாய் சொல்லும் போது மசுறு மட்டின்னு பேசினேன். இதே காதலி அடிக்க சொல்லு. போன் அடிக்கும் லவர். விஜய் உடனே இவன் வெளியே இருந்துட்டு கூட கால் கழுவ மாட்டேன். விஜய் எங்கடா இருக்க? இவன் ப்ரெஸ்அப் ஆக்கிட்டு இருக்கேன். மயத்தை பிடுங்கினேன். ஆமாம். அவ பேசும்போது பயங்கரமாக பேசுவாங்க. சொல்லுடா டார்லிங். எனக்கு ரீசார்ஜ் இல்லைடா. 1 வருஷத்துக்கு பண்ணி விடுறேன். காசுக்கு என்ன பண்ணுவேன்? எங்கள் ஆத்தா மூக்குத்தியை கழட்டிடுவேன். அந்த பிள்ளை சொல்ல உடனே சொருப்புட்டு அடிப்பேன். நோ வீடியோ கால் வா, நானே அடிச்சுக்கிறேன். சட்டார் சட்டார்னு அடிச்சுக்கிறேன். ஏன்னா காதல் காதல் செய்யுங்க, தவறில்லை. நான் தப்பு என்று சொல்ல வரவில்லை. காதல் செய்தாலும் பெத்ததாய் தகப்பன் சமூகத்தோடு கல்யாணம் செய்யுங்கள் என் அன்பு உறவுகள். உண்மைதானே? அப்ப எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது இவ்வளவு பெரிய பந்தல், இவ்வளவு ஆடம்பரம், ஏசி மண்டபம்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்றது இந்த காலம். அந்த காலத்தில் அப்படி கிடையாதுல்ல. ஒரு 4 கீத்து தட்டி ஊரில் பெரிய மனுஷி வருவாங்க. வெத்தலையை போட்டுக்கிட்டு ஒரு ஜமக்காலத்தை விரிப்பாங்க. அதில் பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருப்பாங்க. அவங்க 2 பேரும் தான் பொண்ணு மாப்பிள்ளையும் தெரியும். ஏன்னா லேஜா புட்டம்மாவை அடிச்சிருப்பாங்க. இப்போ எவன் மாப்பிள்ளை இவன் பொண்ணுன்னு தெரியலை. வர்ற பொம்பளை ஊரம் உம்பிட்டு மசுறு பூராமே பியூட்டி பார்லர் போய் வருது. பொம்பளையால பேசிக்கிறேன். இவ தான் பொண்ணா இருக்குமோ? இவ ஒரு மாதிரியா சோடனையா இருக்கே. இந்த கல்யாண வீட்டுக்கு போகிற பொம்பளை ஆளுங்க, வயசான ஆளுகள்லாம் போனோமா, கஞ்சியை குடிச்சோமா, மொய்யெழுதணுமா, அச்சதையை போட்டோமான்னு வாங்கத்தா கல்யாணத்தை எடுத்து கொடுத்துங்க. கண்டிப்பா. இங்கேருந்து 2 பொம்பளை கீழே உட்காந்து பேசுது. மணமேடையில் இருக்க பொண்ணை பார்த்து, பொண்ணு நல்ல உள்ளதேன், வேற என்னக்கா மசுறு காணாது. ஏன் அந்த மசுரை வச்சு ஆந்திராவை கரண்ட் ஏற்ற போறியா? மசுறு காணாது. பல்ல லேசா ராவி இருக்கலாம். மாப்பிள்ளை காலை சபட்டுறேன். எல்லாமே சொல்லி கேத வீட்டில், ஆமா கேத வீட்டில் கோஹோன்னு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே 2 பொம்பளை பேசுது. எப்படி? ஏக்கா ஆட்டு தலை வைக்கிறது எப்படிக்கா? அன்னைக்கு வச்ச ருசியே இல்லை. அடுத்த பொம்பளை நல்ல மிளகாயை சேர்க்க முடியும். அங்கே பூரா அழுதுகிட்டு இருக்காங்க ஐயா ஐயான்ட்டு. ஆமாமா. ஆனா நரம்புலாம் நாக்கு எதையும் பேசு. ஆனா என் தாய்மார்கள், ஆண்கள் என்ன குடிச்சு புடி நீ கூத்தாடினாலும் குழந்தையும் நம்மளையும் சிக்கனமாக பாதுகாத்து கரை சேர்ப்பது பெண்களே பெண்களே பெண்கள். பொம்பளை ஆளுக்குதான் சொன்ன. உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்ல முடியாதா? கைதட்டுங்க மேடம், டிசிப்ளின் வேணும். ஒரு சாங் பாடிக்கிறோம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண்போட்டும் மெய்யானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். நம்மள்களா தென்பாண்டி ராமேஸ்வரம்
தங்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவனா ஐயா பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கல்லிவளா தந்தாரையா எங்களை கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம் அந்த தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ தந்தை அப்துல் கலாம் பின்னீது கனகீனா தமிழக மண் மீது புகழ்ந்துவேன்னா உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமர தங்கங்களா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம் ஏன்னா அப்துல் கலாம் ஐயா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தது வேற விதம். ஆனால் அப்துல் கலாம் ஒரு தமிழன் என்பது நம்மள அத்தனை பேருக்கும் பெருமையே. உண்மையிலே அப்படி ஒரு மனிதெல்லாம் இன்னும் கிடைக்க மாட்டார். ஆனால் அப்துல் கலாம் ஐயா நல்ல மனுஷன், முதலே செத்துட்டார். இப்போ இருந்தால் பயலு ஊரம் அவர் கட்டிங்க ஊற்றி கொடுத்து கொண்டிருப்பாங்க. வாங்கய்யா லேஜா அவர் கட்டிங்க போட்டால் நாட்டுக்கோழி திங்கலாம்னு கெடுத்து விட்டுருப்பாங்க. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்கய்யா. இதோட 500 தடவை சொல்லிட்டேன். ஐயா வாங்கய்யா. ஐயா வரும்போது லத்தி எடுத்துட்டு வாங்கய்யா. எதுக்குண்ணே? இந்த உள்ள ஒரு 3 பேருக்கு லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியது. சரி சரி. ஒருத்தர் மடியில் ஒருத்தர் ஏறி உட்காந்துருக்கேன் உள்ள. யாரா அவனை எரிச்சு காவல்துறை காவல்துறை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு. காவல்துறை மேடைக்கு வந்தவனே அவதாரம் கட்டினேன் பூரா எரிச்சல் அடிவேன். இவர் தாண்டா அன்னைக்கு எனக்கு 200 ரூபா ஓட்டாப்பில். ஏன்னா நான் எந்த அவதாரம் கட்ட மாட்டேன். ஏனே? நான் நமக்கு அண்டி ஓட்டினா தானே. அதானே கேட்டு. ஆமா ஐயா எந்த டேஷன்ல இருக்கீங்க? இங்கே மாலை அணிவித்து மரியாதை செய்த செம்பட்டி கிராமத்தார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் அந்த அவன் மேல கணேஜ் போல கேஸ் போடலாமா? ரொம்ப பேசுறேன். ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா மற்ற நேரமெல்லாம் வண்டியை பிடிக்கும் போது லைசன்ஸ் இருக்காடா, ஆர்ச்சி புக் இருக்கா, வண்டி என்ன ஓட்டுன, 3 பேருக்கு வந்து ஆய்வுன்னு வர. இங்கே பேச முடியல, பேச முடியாது. எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் மைக்கில் பேச முடியாது. எனக்கு ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் பேச வந்தார், என்னை வாழ்த்தி. இங்க நின்றுக்கிட்டேன். தம்பி யூடியூப்ல பாத்துருக்க ஏன்னு கேளு. விடிய விடிய கத்திருக்கேன். ஆமா ஆமா. இப்ப இந்த காவல்துறை ஐயாட்ட வந்து இந்த காப்பு கட்டியிருக்கான் தப்பிச்சுக்கிறோம். நாளைக்கு பைக்கை மறைச்சாங்கன்னா சொல்லுவார் கண்டிப்பா. ஐயா என்னை தெரியலங்களா? ஐயா உன்னை தெரியல, எந்த ஊரு? செம்பட்டிங்கயா. லைசன்ஸ் இருக்கா? நான் தாங்க தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில, ஏன் மலட்டாட்டு தண்ணியில என் மேனாட விட்டு என் 18ஆம் படி பெரிய கரம்பு ஓடிவா நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே இந்த செம்பட்டி மக்களை காக்கக்கூடிய உனக்கு வெள்ள குதிரை வாகனம்மா என் முத்தையா சாமிய தான் வணங்கி சாமியை கும்பிட்டு நோட்டீஸை படிக்க போறேன். இன்னமேதே ஆட்டமே இருக்கு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் செம்பட்டி கிராமத்திலே நமக்கெல்லாம் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற
குலதெய்வமாகிய மெய்யன் வகைரா பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்டுள்ள ஸ்ரீ முத்தியாசாமி திருக்கோவில் செம்பட்டி நிறகுலத்தையனார் கோவில் கலையரங்கில் மரியாதைக்குரிய அருப்புக்கோட்டை காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் செம்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் செம்பட்டி கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் பாசத்துக்குரிய நல்ல உள்ளங்கள் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய பி முகுந்தன், சிங்கப்பூர் எம் மலையரசி, எம் முத்து அன்சிதா, எம் முத்து வேதிகா, எம் முத்து பர்வீன் செம்பட்டி அவர்கள் குடும்பத்தார் சார்பாக தமிழகத்திலே தலை சிறந்த குடும்பங்கள் இங்கே ஒன்றுபட்டு மிரள வைக்கும் நாடகம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்ன பத்தி நாடகம். பொம்பளைய பேசுறது ஏன் அப்படி கத்துறாங்க? ஆமா, அங்க படுக்க பயமா இருக்குனால நடிபச வேந்தன், நடிபச வேந்தன், நடிபச மன்னன் எம்பி சின்னதுரை அவர்கள் சிவன் மற்றும் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி, நடிப்பரசி என்று கூட சொல்லலாம். எனது அன்பு சகோதரி ஏபி பூபதி ஸ்ரீ அவர்கள் தெலுங்காயி மற்றும் மகமாயாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வசந்தத்தில் பார்ப்பதற்கு உண்மையிலேயே அழகர் கோயில் எல்லை விட்டு வந்து விட்டாரா? வேச பொருத்தமும் நடிப்பு சிகரமாகிய எனது அன்பு சகோதரர் KM கண்ணுச்சாமி அவர்கள் கோட்டை பெருமாள் மற்றும் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே இடி முழங்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை திலகம், பசத்துக்குரிய அன்பு உள்ளம் தோகமலையை சேர்ந்த ராமு அவர்கள் மந்திரி மற்றும் நகைச்சுவையாளராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு, பெண்பாட்டு இசையமது பசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் தங்கராஸ் அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடல். ஈடத்த பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் அவள் இதயத்தில் கொண்டளித்த எண்ணத்தை கொன்றவன் வாழ தகுந்தவரை வாழாமல் வைத்துவிட்டு வாழும் வர்த்தகையினால் பண்புதனை கொன்றவன் அந்த குணங்களுக்கு ஆளாயிருந்து விட்டேன். இனி எந்த கொலை செய்தாலும் சொல்லடி என் ஞான பெண்ணே, சொல்லடி என் ஞான பெண்ணே, சொல்லடி என் ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்துமார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாத நெஞ்சுக்குள்ளே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. பெண்ணே ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்கு
பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே கிராமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். கமிட்டியாளர்கள் எதுவும் சொல்லாம அம்பளிப்பு வேணாம், உங்க அன்பு மட்டும் இருந்தா போதும். அன்பு உறவே போதும் போதும். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்தவா கோடையடி குமரன் எனது அன்பு தம்பி நைனா கோபி அவர்கள் மிருகத்தை செய்ப்பார்கள். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். நீங்க கைதட்டுறதுதான் இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் ஊக்க மருந்து. வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். சூப்பர். இங்கே சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரன் முத்துக்குமார் அவர்கள் சீன்தாளம்.
செம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்தையா சாமி, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு பாண்டி முனி, அந்த காளி முனியை எல்லாம் தத்ரூபமா இருக்கா, வீரம் குறையாம சாமி இருக்கா. சாமியை கூப்பிட போறேன். எக்கோவை ஹலோ ஹலோ. சாமியை கூப்பிடும் போது யூடியூப் 2 பேர் கேமரா தூக்கிட்டு ஓடணும். இந்த மனசார நான் பார்க்கிறேன். ஹலோ. சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, பொல்லாத சிவகங்கை நன்னாடு, 5 சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட, என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா, கொஞ்ச நேரம் செம்பட்டி கிராமத்துல உள்ள என் முத்தையாவ கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ மகிழி போட்டு விளையாட வா வா வா. நார பறக்காத, நார பறக்க முடியாத கம்மாயா, உனக்கு 1 மடை இல்ல 2 மடை இல்ல 48 மடையாண்ட ராமநாட்டு கருப்பு. இன்னைக்கு ராமநாட்டு எல்லையில இன்னைக்கு பறக்குதுடா செங்குதுரே. ஆதி நாளையில இந்த செம்பட்டி கிராமத்துல நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? குடிக்க ஊரலில்லே, செம்பட்டியில ஆதி காலத்துல கும்பிட சாமி இல்லே, பிறப்ப நல்லா பெரங்கொடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா அவன் பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும், இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும், இல்லைன்னா முப்பாட்டு ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரமுன்னு. செம்பட்டியில 13 வருஷம் பாராமலை இல்ல, அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன், கூப்பிடுங்க முத்தையா சாமிய. அப்ப ஊருல மூத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கிட்டா, தலைய குலுக்கி ஆடையில செம்பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி இந்த பிள்ளை வளர்க்கிறாடா. வீரம் பத்தலே செம்பட்டியில இருக்கிற ஜாமிக்கு வீரம் பத்தலே, என் கட்டிக்கார ஜாமி வர போறையா, இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பேயடிக்க விட போறியா? ஆதி நாளையில செம்பட்டி கிராமத்துல நம்ம கிழவி ஓடையில இந்த முத்தையா சாமிக்கு இங்க மாலை வாங்க கூடாதுன்னு செம்பட்டியில நம்ம பாட்டே வாழ்ந்த காலத்துல கிளவி சொன்னுச்சான், நம்ம முத்தையா சாமிக்கு இங்க மாலை வாங்க வேணாம், மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம்மா, அங்க மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டிய, அங்க கனத்த வர ஏத்தி முத்தையாவுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிடா. மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம்மா, அங்க தாளம்பூ வாசத்துக்கும் செம்பட்டி நம்ம கிளவே தள்ளாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் ஆனக்கல்லு ரோட்டுக்கும் என் கிளவே முத்தையா சாமிக்கு கோட்டும் ஒரு மாளுக்கு நம்ம கிளவே கொரி பழைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் நம்ம கிழவனும் கிளவிய தேரு முட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி
ஆண்டி சாமிக்கு வளர்த்த புள்ள மாடு 2 ஊட்டிட அங்க தேங்காய் வளர்த்தலாம் ஏத்தி மதுரை ஒத்த கடை வழியில வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறான்டா. அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதினமும் மண்டிட்டு வேண்டிய செம்பட்டிய முத்தையாவ காணாமுடாத. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில செம்பட்டி கிளம்பி உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். எந்த பேய்க்கும் செம்பட்டியில உள்ள முத்தையா புடி கொடுக்க மாட்டான்டா. 1000 பாட்டுல சாராயம் 1000 பாட்டுல சாராயம் எப்பன் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயம் என் சீமேம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா. கள்ளிசரி நல்ல கம்மாயா நான் தினமும் மனசுல வேண்டுன என் கள்ளிசரி நல்ல கம்மாயா. உனக்கு 600 நல்ல வருஷமா உனக்கு கட்டடம் கிடையாதுடா. உனக்கு பட்ட சீமா கருவ உடமரந்தான் படுக்க அந்த கள்ளிசரி எல்லைய விட்டு கொஞ்ச நேரம் செம்பட்டில இருக்கிற என் கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் மகிடி போட்டு விளையாட வா வா வா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாந்தாடும் விச்சாருவா கருப்பி விச்சாருவா பிடியருவா அட பிடியருவா அடிக்காரோ வீச்சருவா அட வீச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா விளையாடு விச்சாருவா கருப்பி செம்பட்டி மண்ண நீ காத்தது உண்மையானா கொஞ்ச நேரம் விளையாடுட்டா. படுத்தாது கல்லுங்கடியா நொண்டி சாமிடா கல்லுங்கடியா என் பார்வை பார்த்தா என் கீழாதா கீழாதா நீ வாழ விடும் கீழாடு அட கீழாடு சாமி ஆடுனால தவிர மத்தால உட்காருங்க உட்காருங்க உட்காரு. அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை எங்களது சுமதி ஸ்ரீ அவர்கள்
டான்ஸ் அண்ட் காமிங். சுமதி கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமாரி போட்ட புள்ளே கண்ணம் தோழி விழுந்த செல்லம்மா நல்ல காரியமா வந்திருக்க நில்லம்மா நல்ல காரியமா. ஹலோ ஹலோ. செம்பட்டி கிராமத்தினே இருக்கிற மைசட்டா பெத்தம்மா இருக்குதையா பெத்தம்மா பட்டி தொட்டி ஒழிக்குதையா பெத்தம்மா பட்டி தொட்டி ஒழிக்குதையா. செம்பட்டி கிராமத்திலே இருக்கிற மைசட்டா பெத்தம்மா இருக்குதையா பெத்தம்மா பட்டி தொட்டி ஒழிக்குதையா மைசட்டு பட்டி தொட்டி ஒழிக்குதையா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். அதற்கு அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகவருகன இருக்கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் செம்பட்டி கிராம பொதுமக்கள். இந்த நாடகம் உபயமாக நடத்தக்கூடிய பி முகுந்தன், சிங்கப்பூர், எம் மலையரசி குடும்பத்தார்களுக்கு கோடான கோடி நன்றிகளும் வாழ்த்துக்களும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ள ஒரு ஓமக்குச்சி படுத்து கிடக்கேன். 12 கிலோ எலும்பும் 5 கிலோ சதையும் 100 கிராம் கிட்னியும் 2 செவரொட்டியும். அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நான் நாட்டை திருத்த போறேன் கோட்டையை பிடிக்க போறேன் செம்பட்டி கோட்டையை பிடிக்க போறேன் நான் நாட்டை திருத்த போறேன் அந்த கோட்டையை பிடிக்க போறேன் இந்த ஒரு கோட்டையை பிடிக்க போறேன். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இறைவா எம்கேஆர் நாடகம் யூடியூப் சேனல் தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும் அதனுடைய உதவியாளர் என் அன்பு தம்பி தோப்பூர் கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எம்கேஎம் லைவ் தம்பி மணி இருவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவங்கதான் உங்க செல்லுக்கெல்லாம் நாடகத்தை அனுப்பி விடுவேன். அவங்கதான். ஆனால் அவங்க 2 பேரும் உட்காந்து மூளை வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் ஜாமியாட்டம் ஆடும்போது ஒரு பொம்பளை அதை அருவா நினச்சி அதை தூக்கிடுச்சு ஸ்டாண்டை. ஒரு மல்லு கட்டி கண்ணை உருண்டு எல்லாமே நடக்கும். என் நாடகத்தில் கலவரம் தான். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடன் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார். குரு இல்லாத எந்த கலையும் அழகு வராது. அதனால குருநாதர் நல்ல சொல்லுன்னா ஒரு மாணவன் உலக பேரடைவான். எங்கள் வாத்தியார் அப்படித்தான். இன்னைக்கு உலக நாடுகளை பூரா எங்கெங்கே தமிழன் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த எம்கேஆரை தெரியும். என்னை வாழ வைத்த அன்பு வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலே பெத்த தாய்க்கு மிஞ்சியது யாரும் இல்லை. என்னையை பொறுத்தளவு எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம் அழியாத நாடக கலையும் அன்பு மிகுந்த என் தமிழ் உறவுகளும் இருக்கிறார்கள். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் எரிச்சல் வேக்காடு தாங்காம ஒரே முடிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும் ஆளுண்டே இந்த நாட்டில் உள்ள ஏழுதனை வாழ்வுண்டே என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமுங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் ஆளுண்டே இந்த நாடகம் இல்லாம இல்லை என்றாங்க. நன்றி நன்றி. போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வர சொல்றேன். அன்பு தம்பி இந்த செம்பட்டி மண்ணில் வசிக்கக்கூடிய ஏன்னா அங்கே அப்பாவெல்லாம் அருமையான ஒரு பாடகர், திறமையானவர். அவர் பாடல்களெல்லாம் நான் சிறு வயதில் கேட்டுத்தான் இந்த நாடக கலைக்கு வர முன் உதாரணம் இருந்தது. நிக்க வளர்ந்தவளே நிலச்சட போட்டவளே மல்லிகை அரும்படுத்து மனமுடனே பறிச்சு தாரே வேளாங்குளம் வேளாங்குளங்கம்மாய்க்குள்ளே எங்க எங்க வெள்ள
வெள்ளரிக்க தோட்டத்துல எங்க வெள்ளரிக்கா தோட்டத்துல தொட்டு புட்டு என்று சொல்லி தூர போனவளே நானும் சொந்தமுள்ள மச்சானதும் சொக்கி நின்றவளே. கோட்டச்சாமி ஆறுமுகம் அவருடைய தவ புதல்வன் எனது அன்பு தம்பி சீதா பிரியன் சார்பாக செம்பட்டி கிராம பொதுமக்கள் முன்னிலும் எனக்கு கொண்டாடி வாழ்த்தி மகிழ் வைக்கிறார். கொண்டாடி போத்தி கௌரவப்படுத்தி எனது அன்பு தம்பி கோட்டச்சாமி ஆறுமுகம் கண்டெடுத்த தங்கம் கிராமிய பாடகன் என் அன்பு தம்பி சீதா பிரியன் அவர் குடும்பத்தாரர்களுக்கு கோடான கோடி நன்றி வணக்கம். எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எழுதி வச்சாங்க, எழுதி வச்சாங்க. நல்லதை செஞ்சா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லதை எல்லாம் நாட்டில தான் ஏத்துக்கிட்டாங்க. நாடு போற போக்கில் அவங்க நடந்துக்கிட்டாங்க.